முதல்ல என் மாமாவை கண்ணில் காட்டு, அப்புறம் பணத்தை வைக்கிறேன். உனக்கு மறந்துருச்சா என்ன? இது என்னோட இடம். உன் மாமா உள்ளதான் இருக்காரு. பணத்தை கொடுக்காம உன் மாமாவை நான் அனுப்ப மாட்டேன். பண பேக் எடுத்து அந்த டேபிள் மேல வை. ஏய், நீ முதல்ல என் மாமாவை காட்டு. ஐயய்யய்யய்ய. டேய், போய் அவன் மாமனை கூட்டிட்டு வாங்கடா. சரி, வேகமா போ. மாமா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? கேக்குறான். மாமாவை கூப்பிட்டா பேக தருவாரா? மாமா, மாமா. மாமா, கொஞ்சம் ஓரமா இருங்க. சொல்லு. மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆளை தூக்கிட்டோம். ஆமா, அடுத்து என்ன பிளான் மேடம்? எழில நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. நான் நாங்குநேரி போய் எழில் அடைய தடையா இருக்கிற சுடர், அந்த 4 குட்டி சத்தானுங்க, எழில் அம்மான்னு மொத்த கும்பலையும் முடிச்சிட்டு வரேன். சரிங்க மேடம், சிறப்பா பண்ணிடலாம். எழிலுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதே நேரத்துல நம்ம பிளான் என்னன்னு தெரிஞ்சு நம்ம ட்ராப்ல இருந்து தப்பிச்சிடவும் கூடாது. கேர்ஃபுல்லா இருங்க. மேடம், பிசுரே தட்டாம எல்லாத்தையும் சிறப்பா செய்யறேன் பாருங்க. நீங்க நிம்மதியா இருங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை ஏதாவது கை மீறினா உடனே எனக்கு அப்டேட் பண்ணணும். சரிங்க மேடம், நான் வேலையை முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். இந்த மண்ணை விட்டு போன உயிர் இந்த ஆன்மாவா திரும்ப வரப்போகுது. ஆத்தா, நீ நீதி எழுதுற நாள் வந்துருச்சு. பசங்களா, கொஞ்சம் பேசாம வரீங்களா? நம்ம போறது எந்த மாதிரி இடம் கோவில் சுடர்? ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் அபி. அதுவும் இந்த அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சக்தியோட இருக்கும். இங்க இருக்கிற இந்து அக்கா மாதிரி நல்ல உயிரெல்லாம் சாமி கிட்ட போக அந்த அம்மன் தான் உதவி பண்ணுவாங்க. சுட சொல்றது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இல்லையே. அது அங்கேதான் இருக்கு. என்ன ரம்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. நாம ஊருக்குள்ளேயே வந்துட்டோம். எழில் எங்கதான் இருக்கா? திதி கொடுக்க வேண்டியவனே இன்னும் வரலன்னா என்னதான் பண்றது? சொல்லுங்க ராமையா, சார் எங்க? இப்போ வந்துருவாருமா. அப்பாவையும் காணோம். அப்பா எங்க ராமையா? சுடரமா, அப்பாவும் எழிலையாவும் தான் ஏதோ திதி கொடுக்கறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. 2 பேரும் ஒன்னாதான் போயிருக்காங்க. வேறொரு வண்டியில வந்துருவாங்க.